அமெரிக்காவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் வருகைக்கு பிறகு மக்களின் உணவு பழக்கத்தை மறு ஆய்வு செய்யும் பொருட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 21ஆம் தேதி தேசிய நொறுக்கு தீனிகள் தினம் கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. நொறுக்கு தீனிகள் என்பது உடல்நல கட்டுப்பாடு எதையும் பார்க்காமல் நமக்கு பிடித்த தின்பண்டங்களை குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாப்பிடுவதுதான். மன அழுத்தத்தில் இருப்போருக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரும் டோபமைன் ஹார்மோன் சுரக்க இது உதவுகிறது. ஆனால் இந்த தற்காலிக மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஆபத்துகள் கொடூரமானவை. உலக அளவில் 5 வயது முதல் 19 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் கடந்த சில ஆண்டுகளாக உடல் பருமன் பிரச்சனை 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நொறுக்கு தீனிகளில் உள்ள சோடியம், வெள்ளை சர்க்கரை மற்றும் டிரான்ஸ்பேட் எனும் கெட்ட கொழுப்பு இருதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களை அடைப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக முதியவர்களுக்கு மட்டும் வந்த டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் தற்போது 15 வயது சிறுவர்களுக்கும் ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதிலிருந்து மீள வழியே இல்லையா என நீங்கள் கேட்கலாம். கெடாமல் இருக்க ரசாயனங்கள் கலந்து பாக்கெட்டில் அடைத்து விற்கும் நொறுக்கு தீனிகளுக்கு குட் பை சொல்லிவிட்டு பாரம்பரிய சிறுதானிய தின்பண்டங்கள், நட்ஸ் மற்றும் அவ்வப்போது சீசனுக்கு ஏற்றாற் போல கிடைக்கும் பழ வகைகளை உண்பதே இதற்கான தீர்வாகும். ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடுவது தவறில்லை. ஆனால் நொறுக்கு தீனிகள் அன்றாட பழக்கமானால் ஆயுள் குறையும் என்பதோடு பலவித நோய்களாலும் அவதியுறுவோம் என்பதே நிதர்சனமான உண்மை. வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு.